மேஷ ராசி அன்பர்களே வணக்கம். இன்னைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாய் உங்க ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு நல்ல தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். ஒரு புது உத்வேகத்தோட செயல்படுவீங்க. ஆனா அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. உங்க ராசிக்கு 12ஆம் வீட்டில் சனி இருப்பதால் 7.5 சனியோட தாக்கம் இருக்கும். அதனால எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள், தூக்கமின்மை விஷயங்கள்ல கவனம் தேவை. 2ஆம் வீட்டில் சூரியனும் அஸ்தமன புதனும் சேர்ந்து குடும்பத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரலாம். நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. அஸ்தமன புதன் காரணமா பேச்சில் நிதானம் ரொம்ப அவசியம். 3ஆம் வீட்டில் சந்திரன், குரு, சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால சகோதர உறவு மேம்படும். குறுகிய பயணங்கள் செல்லலாம். தகவல் பரிமாற்றங்கள் சுமூகமா இருக்கும். தொலைத்தொடர்பு துறையினருக்கு இது நல்ல நாள். 11ஆம் வீட்டில் ராகு இருப்பதால் எதிர்பாராத ஆதாயங்கள் கிடைக்கும். சமூகத்துல புதிய பயனுள்ள தொடர்புகள் உருவாகி நல்ல வாய்ப்புகளை கொண்டு வரும். 5ஆம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் குழந்தைகளோட கருத்து வேறுபாடுகள் வரலாம். முதலீடுகள்ல எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு ராகு காலம் பிற்பகல் 3:17 முதல் 4:52 வரை. இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் வேண்டாம். உங்களுக்கான இன்றைய பலன்களின்படி உங்களுக்கு 2 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. தைரியமா செயல்படுங்க, ஆனா நிதானம் முக்கியம். சகோதர உறவுகளை பலப்படுத்துங்க. ராகு காலத்துல முக்கியமான முடிவுகளை எடுக்காம வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து நிதி விஷயங்கள்ல கவனமா இருங்க. சனிக்கிழமைகள்ல ஓம் சனீஸ்வராய நமஹான்னு சொல்லி திருநள்ளாறு ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரரை வேண்டிக்கிட்டு பெரியவங்களுக்கு உதவி செய்யறது நல்லது. இந்த நாள் உங்களுக்கு சிறப்பா அமைய வாழ்த்துகள்.